ஹாய் மேம், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஐ ஷேப் ஸ்டிச். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், அவ்வளோதான் மேம். ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் எப்போது மாதிரி டபுள் பெல் பிராண்டில் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ எடுத்துக்கிட்டு அந்த எட்ஜஸ் கோடு போட்டுக்கோங்க மேம். கோடு போட்டுட்டு அந்த எட்ஜஸ்லேருந்து நான் எடுத்துக்கிட்டு இங்கே பெருசாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலே கொண்டு போய் அங்கே 2 இருக்குது பாருங்கள். 2ஆக நான் இப்போ ஆட்டி காட்டுறேன்னா 2 த்ரெட் வந்திருக்கும். அதுக்கு நடுவில் 2ஆக தான் பிரிக்கணும். பிரித்து அதுக்கு பக்கத்துலேயே நம்ம அந்த செயின் ஸ்டிச் போட்டோமே அதுக்கு பக்கத்துலேயே போட்டு நம்ம திருப்பி அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரணும். மடுப்புலையும் குத்துறேன். குத்தி இப்போ ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கிட்டேன். அகெயின் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படியே கொண்டு போகிற மேலே அது 2ஆக நம்மளுக்கு தெரியும் மேம். ஓகேவா? நான் விளக்கி காட்டுற பாருங்கள். லைட்டாக விளக்குனிங்கன்னா 2ஆக தெரியும். அதுக்குள்ளே கொஞ்சம் பக்கத்துலேயே நடுவில் குத்துற மாதிரி குத்தி, நடுவில்னா நடு சைஸில் குத்தக்கூடாது, அந்த லாக் ஸ்டிச் போட்டதுக்கு மேலே. ஓகேவா? இப்போ மறுபடியும் நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன், ஒரு லாக் போட்டுக்கிட்டு கொண்டு போகிறேன். நான் எங்கே குத்துறேன்னு பாருங்கள். ஓகேவா? பக்கத்துலேயே தான் குத்துறேன். தெரியுதா உங்களுக்கு? பக்கத்துலேயே அந்த 2ஆக பிரித்து பக்கத்துலேயே குத்திக்கிறேன். குத்தி அப்படியே கொண்டு வரேன். இதான் மேம் ஐ ஷேப் ஸ்டிச்சு. ஓகேவா? இப்போ அதை பிரித்தா 2 வரும் மேம். அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே குத்திக்கிறேன். நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரியும் மேம். ஓகேவா? மறுபடியும் ஒரு லூப் எடுத்துக்கிட்டேன், ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன், ஒரு லாக் போட்டுக்கிட்டு இப்போ போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே அந்த இடையில கொஞ்சம் விளக்குனா எனக்கு ஒரு கேப் கிடைக்கும். அதில் அகெயின் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்புறேன். ஓகேவா? அங்கே ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும் மேம். அதுதான் மேம் ஐ ஷேப் ஸ்டிச். ஓகேவா? ஐ ஷேப்பில் அந்த கருவளை வந்திருக்குல்ல மேம், சின்னதாக ஒரு டாட் மாதிரி வரும்ல, அதுதான் மேம். அது அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஷேப்பு. அதுக்காக தான் மேம் ஐ ஷேப்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான் மேம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மேம். நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்லேயே லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணுறீங்க மேம். ப்ளீஸ் மேம், எல்லாருமே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தடுத்து கிளாஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் மேம். தேங்க்யூ மேம்.